அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். எதையெல்லாம் நம்ம சொல்றோமோ அதெல்லாம் காதல வாங்கி நல்ல முறையில நீங்க செய்வீர்களேயானால் அது எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தையும் எல்லாருமே இன்னைக்கு பதிவுகள் போடுறாங்க, எல்லாரும் ஜோதிடம் சொல்றாங்க, நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் மனமார்ந்து தலை வணங்கி வரவேற்போம். ரொம்ப சிறப்பு. ஆனால் சிம்ம ராசி அன்பர்களே, நம்ம அவ்வளோ அதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை சிம்ம ராசி என்பது. ஏன்னா இந்த சிம்ம ராசியில தான் உயர்ந்த பதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேற யாருக்கும் அவ்வளவு எளிமையா போஸ்டிங்ஸ் கிடைச்சிடாது. இவங்களுக்கு மட்டும்தான் அற்புதமான பதவிகள் கிடைக்கும், நல்ல யோகங்கள் அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, இந்த கார்த்திகை மாசம் மிக முக்கியம். கவனமாக செயல்பட வேண்டும். ஏன்னா நிறைய சிம்ம ராசி என்பர்கள் நிறைய விஷயம் முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இந்த அஷ்டம சனியினாலே கஷ்டப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நம்ம பக்கத்து மாநிலம் அந்த மாதிரி ஒரு சில அண்டை மாநிலங்களை எடுத்துட்டா கூட அங்க சிஎம் போஸ்டிங்ல இருக்கவங்களுக்கு கூட அந்த சிம்ம ராசியாக சிம்ம லக்னமாக இருப்பார்களே ஆனால் அல்லது ராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்கெல்லாம் உயர்வு பதவியில இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கூட அவப்பெயர் ஏற்படுதுன்னா அவங்கள போய் தப்பு பண்றாங்க கிடையாது. அவங்க பேர்ல என்ன மிஸ்டேக்கு இல்ல, நீ போய் தப்பு பண்ணிட்டு வாடான்னு அனுமதிக்கிறாங்களா? ரெண்டுமே கிடையாது. ஆனா யாரோ தப்பு செய்ய அதை மொத்தமும் அரசாங்கத்தின் பேர்ல போய் மாட்டோம். அப்ப அவங்களுக்கு இதை டோட்டலா சேஞ்ச் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு பிராடு, ஒரு பெரிய ஒரு பரிகாரம் தேவை. ஒரே திரும்பி பார்க்க வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் தேவை. அப்பதான் இதுக்கு சமமான பிராயச்சித்தம் அமையும். அவ ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு ஒரு பரிகாரம் சொல்றோம் அப்படின்னா அது பெருசா இருக்கணும். அதை போல குடும்ப பரிகாரமாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனிக்கானதாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்துக்கானதாக இருக்கலாம், இல்ல ஒரு தொகுதிக்கானதாக இருக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவப்பெயர்களை நீக்கி சொசைட்டில மக்களுடைய மனசுல இடம் பெறுகின்ற வகையில் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் கிடைச்சிடும். நான் உதாரணத்துக்காக சொன்னேன். நிஜமாகவே நம்முடைய அண்டை மாநிலங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. நம்ம இடத்துல வாராகி இடத்தில் வந்தார்கள். அவங்க சொல்லி ஒரு பெரிய அளவுல நம்ம அதை எடுத்து செஞ்சோம். அப்ப நிச்சயமாக எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, நீங்க இது மேல உங்க ஃபேமிலியில இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக சிஎம் அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கே எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லலாம். அவரா இருந்தா நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன வழிகாட்டுதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன. அப்போ நீங்க ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம் இல்லையா, குடும்ப தலைவனாக இருக்கலாம், ஒரு ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது உங்க பிசினஸ் சம்பந்தப்பட்டது. நான் எடுக்கக்கூடிய எல்லா பிசினஸ் புதுசா ஒரு பிசினஸ் ராசி இல்லாம போகுது, அதை கண்டினியூ பண்ண முடியல. புரியுதுங்களா? அதை கண்டினியூ பண்ண முடியல. இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் ஒரு நல்ல ராசியா அமைய மாட்டேங்குது, ஒரு லக்கு இல்லாம போகுது, கண்டினியூட்டி இல்லாம போகுது. அவ குடும்பமாக இருக்கலாம், தனிப்பட்ட நபராக இருக்கலாம், உங்க தொழில் அல்லது வியாபாரமாக இருக்கலாம், கம்பெனி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஃபேக்டரிஸாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம், ஐடி செக்டராக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம். டாக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனா நிறைய இன்னைக்கு நம்ம இடத்துல வாராகி இடத்தில் எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ், தொழில் நிறுவனங்கள், கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறுவனங்கள், அவங்க டாக்டரை கனெக்ட் பண்றது, இத்தனை பேர் நம்ம எடுக்கலாமா, இவ்வளவு வச்சுக்கலாமா, இந்த மாதிரி இன்னும் சொல்ல மாட்டீங்க. ஒரு சில நிறுவனங்கள் டாக்டர்ஸோட
இவங்க நமக்கு செட் ஆவாங்களா, இந்த ராசிக்காரங்க நமக்கு செட் ஆவாங்களா அப்படிலாம் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆளை நம்ம வேலைக்கு சேர்த்தா கூட இவன் நமக்கு பயன்படுவானா, இவ ராசி நமக்கு செட் ஆகுமான்னு பார்க்கணும். புரியுதா? அப்போ சிம்ம ராசி என்பர்களே, எது எல்லாம் உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ராசி இல்லாம போகுதோ, எது எல்லாம் உங்களுக்கு மாறி வருகின்றதோ அவையெல்லாம் மீண்டும் உங்களுக்கு ஒரு ராசியாக அமையும்படி அற்புதமான மாசம். அற்புதமான மாசம் கார்த்திகை மாசம். மகிழ்ச்சி, பெருமை, பாராட்டுக்கள் மற்றும் நல்ல உயர்வுகள் தரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் வேறு சம்பந்தம் இல்லாத வேற ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால், மேரிடா இருக்கலாம், அன்மேரிடாக இருக்கலாம், பிசினஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், நான் சொல்ற மாதிரி அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், பினான்ஸாக இருக்கலாம், ஐடி செக்டராக இருக்கலாம், மீடியா துறை, தொலைக்காட்சிகள் அங்க சம்பந்தப்பட்டவங்களாக இருக்கலாம். அப்ப நீங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், வீண்பிடி அவமானங்கள், தலைகுனிவுகள், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில சிக்கல்கள், பிரச்சனைகள், என்கொயரிகள் என்ன என்பது எனக்கு தெரியும். அந்த ரகசியங்கள் பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே, இந்த கார்த்திகை மாதம் சரியாகும். அப்போ அது சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும்? உங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ ஒரு முறை கன்சல்டிங் எடுத்து அது என்ன பரிகாரம் பிராய்ச்சித்தம் வருது என்பதை பார்த்து பிராடா அதை கொஞ்சம் செய்வீர்களே ஆனால் நன்மை நடக்கும்.